தகவல் இல்லாமல் நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம். இந்த தகவல்களே தெரியாதாக்கள் நாங்கள் வழிகாட்ட முடியாது, அட்வைஸ் பண்ணலாம். ஆகவே தயவு செய்து அட்வைஸ் பண்ண வேண்டாம். அந்த பல்கலைக்கழக பட்டத்துக்கு நுழைறதுக்கு என்ன பாடம் தேவையானதை வச்சு தான் பாடத்தை தீர்மானிக்கிறோம். டியூட்டரில் இருக்கிற பாடத்தை எல்லாம் தீர்மானிக்கிறது, அல்லது ஸ்கூலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை படித்து கொடுக்குற சேர் இருக்கிறதுக்காக பாடத்தை தீர்மானிக்கிறது உண்மையாக பிள்ளைகள் தெரிவு சுதந்திரத்துக்கு செய்கின்ற ஒரு அநியாயம். இந்த வருடம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு உங்களுடைய பரிந்துரை எவ்வாறு அமையப்பெறும்? நிச்சயமாக வழிகாட்டப்பட வேண்டிய வழிகாட்டல் பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் அவர்கள். என்றால் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள், திட்டமிட்டு வளர்க்கப்படவில்லை. எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் விஞ்ஞானபூர்வமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இப்போ விஞ்ஞானபூர்வமான முடிவுன்னு சொல்கிறது, இன்றைக்கு எங்களுக்கு எங்களோட நாட்டில் கல்வி முறை மேலே இருக்கின்ற ஒரு கரியர் கைடன்ஸ் சிஸ்டத்தில் இருக்கின்ற ஒரு டூல் தான், கருவி தான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் இலங்கையில் பயன்படுத்தப்படுகிற சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் தான் கரிய கீ என்ற டெஸ்ட். இந்த டெஸ்ட்டின் ஊடாக 6 வகையான தொழில் ஆளுமைகள் இருக்கிறது. அந்த டெஸ்ட்டை செய்வதனூடாக நீங்கள் உங்களுக்குள்ள எந்த வகையான தொழில் ஆளுமைகள் தொடர்பாக ஆர்வம் கூட இருக்கிறது என்பது விஞ்ஞானபூர்வமாக ஒரு விடையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த உங்களோட தொழில் ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டுதான் நீங்கள் உங்களோட ஏலெவல் துறையையும் அந்த பாடங்களையும் தெரிவு செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் வழிகாட்டல்களை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கரியர் கைடன்ஸ் என்ற வழிகாட்டலை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நேரம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை செய்து அதனை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்கால தொழிலை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த தொழிலுக்கு நுழைவதற்கு தகைமை தான் கல்வி தகைமை. ஆகவே அந்த கல்வி தகைமை பெற்றுக்கொள்வதற்கு தான் நீங்கள் ஏலெவல் படிக்க போகிறீர்கள். ஆகவே எந்த துறையில் நீங்கள் படிக்க போகிறீங்க என்பதை தீர்மானிக்கிறது எந்த தொழிலை நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதை வச்சு. அது 9A எடுத்த பிள்ளையாக இருக்கலாம், 3C 3S எடுத்த பிள்ளையாக இருக்கலாம். யாரும் உயர்கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தகுதி உடையவர்கள், கம்பீட்டன்சி உடையவர்கள். எனவே பிள்ளைகளே, உங்களோட தீர்மானம் இந்த கரியர் டெஸ்ட்டை அடிப்படையாக கொண்டு விஞ்ஞானபூர்வமான தீர்மானமாக இருக்க வேண்டும். அதற்கான முறையான வழிகாட்டல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த செய்தியோடு பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை சொல்வதோடு பாடசாலை சமூகத்துக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். முடியுமானால் நீங்கள் ஒவ்வொரு பாடசாலையிலையும் இந்த வழிகாட்டலை, முறையான கரியர் கைடன்ஸை வழங்கக்கூடிய வளவாளர்களை அடையாளம் கண்டு, இவர்கள் உங்களுடைய பிரதேசத்தில் பிரதேச சபைகளில் இருக்கிறார்கள், அரசாங்கத்தால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், பாடசாலையிலே கரியர் கவுன்சிலர், கரியர் கவுன்சிலிங் டீச்சர்ஸ் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் பயிற்றுவித்திருக்கிறோம். நீங்கள் வளவாரன்னு சொல்கிற நேரம் இலங்கையில் இருக்கிற மிகச்சிறந்த வளவாளரை தான் கொண்டு வரணும் என்று யோசித்தால் அங்கே ஒரு சவால் வரும். ஆகவே உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற வளவாளரையாவது பயன்படுத்தி நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கரியர் கீ டெஸ்ட்டை செய்ய வைத்து அவர்கள் எந்த துறையிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை விஞ்ஞானபூர்வமாக அடையாளம் கண்டு அவர்கள் அவருடைய எதிர்கால தொழில் துறையை தீர்மானித்து அதற்கு அமைவாக உயர்கல்வி உயர்தரத்தை தீர்மானிப்பதற்கும் அந்த உயர்தரத்திலே அவர்கள் படித்து பல்கலைக்கழகத்தில் என்ன பட்டத்தை அவர்கள் பெறுவதற்கு எதிர்பார்க்கிறார்கள் என்னத்தையும் தீர்மானித்ததுக்கு வழிகாட்டி அந்த பல்கலைக்கழக பட்டத்துக்கு நுழைறதுக்கு என்ன பாடம் தேவையானதை வச்சு தான் பாடத்தை தீர்மானிக்கிறோம். டியூட்டரில் இருக்கிற பாடத்தை எல்லாம் தீர்மானிக்கிறது, அல்லது ஸ்கூலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை படித்து கொடுக்குற சேர் இருக்கிறதுக்காக பாடத்தை தீர்மானிக்கிறது உண்மையாக பிள்ளைகள தெரிவுக்கு நாங்கள் செய்கின்ற தெரிவு சுதந்திரத்துக்கு செய்கின்ற ஒரு அநியாயம். ஆகவே முறையான வழிகாட்டலை அவர்களுக்கு வழங்கி முதலாவது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய. நான் இதுக்கு தெளிவான உதாரணத்தை சொல்கிறேன்டா, டாக்டர் ஆகணும்னு தானே பயோசயின்ஸ் படிக்கிறேன். ஆர்ட்ஸ் படிக்கிறவர்கள் என்னதுக்காக படிக்கிறேன்? ஆகவே டாக்டர் ஆகணும்னு பயோசயின்ஸ் படிக்கிற மாதிரி பயோசயின்ஸ் படிக்கிற எல்லாரும் டாக்டர் ஆக முடியாத யதார்த்தமும் இலங்கையில் இருக்குது. ஆகவே பயோசயின்ஸ் படிக்க போறேன்னா நான் என்னென்ன குறைந்தது 3 தொழில்களை தீர்மானிக்க வேண்டும். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்கலன்னா அடுத்த ஃபேக்கல்ட்டி என்ன நான் போகிறது, இது தீர்மானிக்க தகவல் தேவைதானே எங்களுக்கு. இந்த தகவல் இல்லாமல் நாங்கள் தீர்மானம் எடுக்கலாம். அப்போ இந்த தகவல்களே தெரியாதாக்கள் நாங்கள் வழிகாட்ட முடியாது, அட்வைஸ் பண்ணலாம். ஆகவே தயவு செய்து அட்வைஸ் பண்ண வேண்டாம். உங்களோட அட்வைஸை நீங்கள் முறைப்படி செய்கிறதுக்கு விருப்பமுள்ள ஆட்களாக இருந்தால் வழிகாட்டலை செய்யுங்க. வழிகாட்டல் செய்கிறதுக்கு மிக பொருத்தமான வளவாளர்களை நீங்கள் வரவழைத்து அந்த வழிகாட்டலின் ஊடாக மிகச்சிறந்த தொழில் தீர்மானத்தை எடுத்து அந்த தொழிலுக்கு நுழைவதற்கு தேவையான தகைமையையும் தீர்மானித்து தகைமையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த துறையில் நான் படிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற சுதந்திரத்தையும் பிள்ளைக்கு கூடும். அது 9A எடுத்த பிள்ளையாக இருக்கலாம், 3C 3S எடுத்த பிள்ளையாக இருக்கலாம். எனவே மிகச்சிறந்த முறையில் விஞ்ஞானபூர்வமாக தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாக பிள்ளைகள் நீங்கள் இருக்க வேண்டும். வழிகாட்டுபவர்கள், அதுக்கு வசதி செய்து கொடுப்பவர்களும் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு வசதி செய்து கொடுத்தல் தான் மிக பொருத்தமானது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.